GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. யூகேல ஒரு வேலை கிடைக்குது. யாருக்கு? மாப்பிள்ளையா? எல்லாம் மாப்பிள்ளை தான் சார். எத்தனை வயசானாலும் மாப்பிள்ளைக்கு தான். நீங்கலாம் நாங்கள் தான் அப்படியே அடிமைகளை மாதிரி இருந்துட்டு வேணும். ரெண்டாவது பொண்ணுடைய உள்ளாடையில் இரத்த கரைகள் தென்படுது. அவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தான் படுத்திருக்கிற மாதிரியான ஒரு படத்தை வரையுது. இது யாருன்னு கேட்குறா. டேடின்னு சொல்கிறான். அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்த உடனேயே இவன் என்ன பண்ணுறா, இவளுக்கு அந்த சந்தேகத்தினால இம்மீடியட்டாக ஹஸ்பண்ட் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. கணவர் வாழ்கிற இடம் எதுன்னு கேட்டால் அதுவும் யூகேல ஒரு இடம், மனைவி வாழ்கிற இடம்னு போட்டிங்கன்னா அதுவும் யூகேல போட்டிருக்கு. அவங்க அறியாமல் செய்த தவறு அது. ஏன்னா அது உண்மை வந்துருச்சு. அப்போது என்ன அர்த்தம்? 2 பேரும் அந்த அட்ரஸில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போடுறேன். பார்த்து அதை நான் ஒரு காப்பி எடுத்து அந்த பொண்ணுக்கு இங்கேருந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புனா அந்த பொண்ணு அதிர்ச்சியில் உறைஞ்சு போகுது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். வழக்கியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். இந்த வாரம் என்ன மாதிரியான? இந்த வாரம் சுதா சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒருத்தருடைய வழக்கு. இந்த தம்பதிகள் தஞ்சாவூரில் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்ச நாள் வாழறாங்க. அதுக்கப்புறமா மூவ் ஆன் பண்ணி சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிறாங்க. அந்த போகிறதுக்கு முன்னே தஞ்சாவூர்லேருந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கை நடத்திட்டு இந்தியாவை விட்டு போகும்பொழுது அடையார் பக்கம் ஒரு இடத்துல தான் குடித்தனம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, இதுலேயே இருந்து இந்த சம்பளத்திலேயே வேலை செஞ்சால் நம்ம பெருசாக முன்னேற முடியாது. ஒரு பொன் குழந்தை வேறப்போ, அதனால் இனி முன்னேற முடியாது, வேறு ஏதாவது வெளிநாட்டுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு அவங்க கணவர் சிங்கப்பூரில் வேலை கிடச்சி போகிறாரு. அவருக்கு ஓரளவுக்கு நல்ல வேலையே அது. ஏற்கனவே இருக்கிற சம்பளத்தை விட டபுள் மடங்கு வருகிற மாதிரி வரும் வேலை. அப்புறம் போய் இவங்களையும் கூட்டிகிட்டு போய்ட்றாங்க, சுதாவையும் கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. சுதா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான ஒரு அடுத்து என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கக்கூடிய, அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெண். எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த பெண்ணுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்போது சிங்கப்பூரில் அடிக்கடி அவள் சொல்கிற ஒரே விஷயம், நேரங்காலமாக வீட்டுக்கு வரணும். வரும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா சில பேருக்கு எல்லா ஆண்களும் இல்லை, சில பேருக்கு அந்த சுத்தமோ அல்லது குழந்தை இருக்கிற வீட்டில் நம்ம வரோம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியாமையோ இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுக்குள்ள சண்டை வர்றது, பிரச்சனைகளாக இருந்ததெல்லாம் பார்க்குறாங்க. இவருக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொன்னாராம்மா. அப்போது சுதா சொன்னாங்க, எதுக்கு வீட்டுக்கு வர பிடிக்கல? நாம் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருந்தால் பரவாயில்ல, நார்மல் தானே. ஒரு சின்ன குழந்தை இருக்கிற வீட்டில் நீங்கள் காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு லேட்டாக வரும்போது வந்தால் என்ன பண்ணுவோம்? குழந்தைய தூக்கணும்னாலே குளிச்சுட்டு தான் வருவாங்க. நிறைய ஆண்கள் பார்த்துருக்கீங்கன்னா கை கால் முகம்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைய தொடுவாங்க. அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது தன்னுடைய குழந்தை மேலே அக்கறை இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவருக்கு பொதுவாகவே பெண்கள் மீது கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறவராக இருந்திருக்காங்கன்னு இந்த பொண்ணு பார்க்குறா. இங்கிருந்த போதும் சரி, அங்கே போன பிறகும் சரி பார்க்குறா, இல்லை சம்திங் இஸ் ராங் வித் திஸ் மேன் அப்படின்னு நினைக்கிறா. பட் அதுக்காக சம்டைம் கண்டிப்பாங்க தானே. வேலைக்காரர் வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? ஏங்க போய் சோஃபாவில் உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ இது பார்க்குறா. அப்போ அவள் சத்தம் போடுவாள், நீங்கள் பாட்டுக்கு அங்கே இருக்க வேண்டியது தானே, அவள் போகிற ரூமில் நீங்கள் எதுக்கு உள்ளே இருக்கீங்க? அம்மா இனிமேல் போகிறதானா நீ என்கிட்ட சொல்லிட்டு போ, ஐயா இங்கே வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நீ உள்ளே போவியா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக அப்படின்னு அவகிட்ட சொல்லிவிடுவாங்க. ஸோ அவளுக்கு புரியுது சம்திங் இஸ் ராங் வித் திஸ் மேன்னு புரியுது. நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சந்தோஷத்தில் நிறைய விஷயங்கள் கவனிக்க தவறிடுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி முழுமையான உடல் புரிதல் ஏற்படுகிற ஒரு காலம். அதனால் அப்போ தெரியாது.
பட் லேட்டாக ஒவ்வொருத்தர் அதே மாதிரி ஒய்ஃபை பற்றியும் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிற ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இது இந்த மாதிரிங்க அந்த மாதிரிங்க அப்படின்னு. அப்போது இதையும் சகிச்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணி அந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறா. அவருக்கு வந்து அந்த இடம் பிடிக்கல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இல்லை இங்கே இதை விட பெட்டர் ஆப்ஷன் எங்கே கிடைக்கும்னு பார்த்து தேடி போகலாம், அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. ஒய்ஃபு வேலைக்கு போகாத ஒய்ஃபு வீட்டில் இருக்காங்க, அப்படிதான். அப்போது பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து யூகேல ஒரு வேலை கிடைக்கிது. யாருக்கு? மனைவிக்கு. மனைவிக்கு இல்லை, மாப்பிள்ளையா? அந்த நான் சொன்னனே சுதாவோட ஹஸ்பண்டுக்கு கிடைக்கிது. எல்லாம் மாப்பிள்ளை தான் சார். எத்தனை வயசானாலும் மாப்பிள்ளைக்கு தான். நீங்கள்லாம் நாங்கள் தான் அப்படியே அடிமைகளை மாதிரி இருந்துக்க வேணாம். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ வந்து லண்டனுக்கு போகிறாங்க. இப்போ ஒரு நல்ல இடத்துல நல்ல வேலை, அங்கே தான் இருக்காங்க. அந்த சமயத்தில் போய் லண்டன் போய் சேர்ந்த கொஞ்ச நாள்லையே இன்னொரு குழந்தை பிறக்குது. இது 2வது குழந்தை. 2 குழந்தைகளுமே பெண் குழந்தைகள் அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க, சரி இங்கே வந்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சம் நல்லா இருக்குது வாழ்க்கை அப்படின்னு சுதா நினச்சி தான் வாழறாங்க. பட் ஆல்வேஸ் வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் அலர்ட்டான பொண்ணு. விஷயங்கள் தவறுதலாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம செக் அண்ட் பேலன்சஸ்ன்னு சொல்ல பாருங்க, அந்த மாதிரியே எந்த இடத்துல சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணுவா. சரிப்படுத்தி தன்னை குடும்பத்தை ஒன்றா இணைச்சி கொண்டு போகிறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணுவான். ஸோ 2 பொன் குழந்தைங்கும் போது அதை பற்றி கவலைப்படுகிற இந்தியன் அல்ல அந்த அம்மா. அந்த அம்மா இருக்கிறது வந்து யூகேல. அதனால ஷி வாஸ் வெரி ஹாப்பி. பரவாயில்ல, 2 குழந்தைகள் நமக்கு இது போதும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 2 குழந்தைகளோடு இருக்காங்க. அப்போ தான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, சென்னையில் வந்து ஒரு கேஸ் போடுறாரு. சென்னையில் கேஸ் போடுறதுக்கு காரணம் என்ன சொன்னார்னா, என் கல்யாணம் தஞ்சாவூரில் நடந்தது, ஹிந்து திருமண முறைப்படி தான் நடந்தது இந்த கல்யாணம். எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. என்னுடைய ஒய்ஃப் வந்து சரியான கொடுமைக்காரி, க்ரூயல்ட்டி, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பா, சந்தேகப்படுவா, என் மேலே தப்பான புகாரெல்லாம் கொடுத்தா அப்படின்னெல்லாம் சொல்லி ஒரு கேஸை போடுறாங்க. இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? இங்கிருந்து நோட்டீஸ் போனால் தான். இவளும் அவரும் ஒன்றா வாழ்கிறார்கள், ஒரே வீட்டில் சகஜமாக இருக்காங்க, அங்கே தான் இருக்காங்க. அங்கே இருக்கும்போதே இவர் இங்கே வந்து ஒரு கேஸை போட்டிருக்கார். இந்த கேஸை பற்றி அந்த அம்மாவுக்கு தெரியல. இவர் நோட்டீஸ் அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று கல்யாணம் வந்து தஞ்சாவூரில் நடந்திருக்குது. கடைசியாக வாழ்ந்த இடம்னு அடையாரில் கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அடையார் அட்ரஸை கொடுத்துட்டு அதனால் நீங்கள் வந்து இங்கே போட முடியும், ஹிந்து திருமண சட்டத்தின் கீழே தான் இது வந்திருக்கு, அதனால் நான் வந்து இங்கே தான் வந்து பண்ண முடியும், லாஸ்ட் ரிசைடட் டுகெதர்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷனல் பாயிண்ட் இருக்குது. கடைசியாக இருவரும் சேர்ந்து வாழ்ந்த இடம் அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ அந்த இடத்துலன்னு காரணம் போட்டு இங்கே போட்டாங்க. அதனால நம்பரும் பண்ணிட்டாங்க, கேஸும் ஃபைலில் இருக்குது ஃபேமிலி கோர்ட்டில். நீங்கள் நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பாமலே 6 மாதம் அவங்க வந்து இழுத்தடிக்கிறாங்க. 6 மாதம் கழித்து அனுப்பும்போது நோட்டீஸை தப்பான முகவரிக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரியே ஒரு 2.5 வருஷம் ஆகிடுது. 2.5 வருஷம் ஆகும்போது நடுவில் நீதிமன்றத்துலேயும் ஜட்ஜு வந்து இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், பிசி பெஞ்ச் கிளார்க் வந்து என்ன பண்ணுவார், அந்த நம்பர் எல்லாம் கேஸ் நம்பர் கூட்டு டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது தான் வராரு ஒரு புதுசாக ஒரு ஜட்ஜு வராரு, மேல் ஜட்ஜு, ரொம்ப புத்திசாலியான ஒரு ஜட்ஜு. அவர் வந்து பார்த்து, ஏன் இந்த கேஸ் இவ்வளவு நாள் இப்படி இருக்குது, நோட்டீஸ் ஏன் போகலை அப்படின்னு கேட்டு, நீ முறைப்படி நோட்டீஸை அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நோட்டீஸை அனுப்புகிறாங்க. அப்போ தான் முதல்ல அவளுக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணுவாவோ, அவள் இருக்கிறது லண்டனா, யூகேன்னு தானே சொன்னேன், நீங்கள் எப்படி லண்டனை புதுசாக கண்டுபிடிச்சிங்க? லண்டன் யூகேயில் வருது தான். அப்போது இவள் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் வந்தவுடனே பதறிட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறேன். அப்போ தான் என்னை வந்து பார்த்து, அவங்க வரல, அவங்களுடைய கசின் சிஸ்டர் ஒருத்தர் வந்து என்னை பார்த்து, அவங்களுமே ஒரு நல்ல திறமைசாலியான பெண்ணு, தெரிஞ்சவங்க, அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நம்ம போடலாம், இது முதல்ல என்னன்னு படித்து பார்த்துட்டு இதுக்கு என்ன பதில்னு தெரிஞ்சுக்கலாம். இவர் போடுறாரு, இந்த பொண்ணை வந்து சிங்கப்பூரில் இருக்கும்போதே என்கிட்ட சண்டை போடுவோம், அப்புறம் எங்கே போனாலும் சரி வேலைக்காரிங்களோட எல்லாம் என்னை கனெக்ட் பண்ணி பேசும், எந்த பெண்ணோட பேசினாலும் தப்பாக சொல்லும், என்னை பற்றி தப்பாக பேசுகிறதே இவளுக்கு வேலை, எங்களுக்குள்ளே தாம்பத்தியம் நின்று போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கடைசியாக குழந்தைகளையே வச்சு கூட அந்த பொண்ணு சொன்னால் அவள் கூட இனிமேல் வாழ முடியாது, அதனால்
நான் வந்து கடைசியாக இங்கே தான் வாழ்ந்ததுனால அப்போவே சொன்ன மாதிரி இந்த சட்டத்தின் அடிப்படையில் எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. பார்த்து அதை நான் ஒரு காப்பி எடுத்து அந்த பொண்ணுக்கு இங்கேருந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புனா அந்த பொண்ணு அதிர்ச்சியில் உறைஞ்சி போகுது. அப்போ நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் வந்து உறைஞ்சி போகிறதுக்கும் அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, we need to fight it out, நீங்கள் உங்கள் காரணங்களை சொல்லுங்கள். அப்போ தான் சொல்கிறாங்க, ஏற்கனவே அவருடைய குணம் சொல்லிட்டேன் என்ன மாதிரின்னு. ஒரு நாள் வந்து இவர் வந்து ஊருக்கு புறப்படுற அவசரத்தில் இவர் வந்து ஒரு வாஷிங் மிஷினில் கொண்டு போய் துணியை போட போகிறாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி செய்வாங்க. எல்லா இடத்துலையுமே மேற்கத்திய நாடுகளே ஆகட்டும், இந்தியாவை தவிர, ஏஷியன்ஸை தவிர, அப்படி இருக்க எல்லா பகுதிகளிலுமே வேலைகள் என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்து பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. கரெக்டாக தலையாட்டுறீங்கள? வீட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா உங்கள் ஒய்ஃபுக்கு? சரி. அப்புறம் என்னாச்சு, அந்த மாதிரி அவர் கொண்டு போய் போடும்போது, ஏன் அவசர அவசரமாக நீங்களே ஊருக்கு போகிறீங்க, எதுக்காக நீங்கள் வந்து அவசர அவசரமாக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டபோது இல்லை நீ வேலை செய்வியா நாளைக்கு, அதனால என்ன திடீர்னு கரிசனம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் வச்சுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. தென் அந்த அவர் போனதுக்கு பிறகு அதெல்லாம் பிரித்து போடலாம். துணியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஜீன்ஸாக இருந்தால் உள் மடிப்பு வெளியே வர மாதிரி போட்டு அந்த பக்கிள் இருக்குமே அதெல்லாம் உரசாத மாதிரி இதெல்லாம் பண்ணி தானே போடுவோம். ஸோ அப்படி பிரித்து பார்க்கும்போது பார்த்தா 2வது பொண்ணுடைய உள்ளாடையில் இரத்த கரைகள் தென்படுது. அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு பாப்பாவை கூப்பிட்றான். பாப்பாவை கூப்பிட்டு கேட்கும்போது பாப்பானால் விளக்கமாக எதுவுமே சொல்ல முடியல. சரி என்னாச்சு ஏது சொல்லுன்னா, சரி பெயிண்ட், அவள் பொண்ணு வந்து இந்த சின்ன குழந்தை அது, அதனால் என்ன பண்ணும், பெயிண்டிங்கெல்லாம் ரொம்ப ஆசை, இந்த கலர்ஸ் எல்லாம் போட்டு நீ என்ன நினைக்கிறியோ அதை எழுதுன்னு சொல்லும்போது அந்த பிக்சரில் ஒரு நம்ம பாருங்கள், சின்ன குழந்தைக்கு போடும்போது ஒரு தலை நேராக குச்சி மாதிரி ஒன்று போடுவாங்க, 2 கை குச்சி மாதிரி போடுவாங்க, கால் 2 போடுவாங்க. அப்படிதான் நான் வரைஞ்சிட்டேன். ஆமாம், பெண்ணாக இருந்தால் அதுக்கு 2 முடி இப்படி கல் வர மாதிரி பண்ணுவாங்க, ஆணாக இருந்தால் மீசை போடுவாங்க. ஸோ அந்த படத்தில் அந்த பொண்ணு மீசை போட்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண். அந்த வீட்டில் அவள் அந்த இதை போட்டுட்டு அந்த குழந்தை வந்து தான் படுத்திருக்கிற மாதிரியான ஒரு படத்தை வரையுது, குழந்தை படத்தை வரையுது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்டும் அதில் வருது, அது கீழே இருக்கக்கூடிய மேட் இருக்கு. இது பார்த்த உடனே இந்த பெண்ணுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவள் வந்து டேடி, இது யாருன்னு கேட்குறா, டேடின்னு சொல்கிறான். இது யார் அப்படின்னா அந்த குழந்தை பேர் அவள் சொல்கிறாள். அப்போது அந்த இடத்துல மேட்டெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே டேடி அப்படிங்கிறான். அப்போ அவளுக்கு உண்மையிலேயே சந்தேகம் வருது. சந்தேகம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறா, அந்த மேட்டை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறான். தட் மேட் வாஸ் நாட் அவைலபிள் ஆன் தட் ஸ்பாட், அதில் இல்லை அங்கே. அப்போ அதை ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது தெரியுது அந்த மேட் வந்து ஈரமாகிருக்கிறது அப்படின்னு பார்க்குறான். அந்த ஈரமான மேட்டில் ஒரு விதமான கவுச்சு வாடைன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் பக்கத்து பாஷை இது, சரியா? அதில் அப்படின்னா ரத்த வாடை அதெல்லாமே கவுச்சு வாசம் தானே நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு வாடை வருது. எப்படி இதில் வந்தது அப்படின்னு அவளுக்கு தெரியலை. அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்குறான். இதையும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு அவளுக்கு சந்தேகம் வந்துடுது, சம்திங் இஸ் ராங்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் டாக்டர்கிட்ட போய் சொல்கிறான். டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இது பீரியாடிக்கலாக வரக்கூடிய டிஸ்சார்ஜாக இருக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுதான் அந்த டாக்டர் சொல்கிறாங்க. இவ திரும்பி வந்துட்டு தென் அவளுக்கு அந்த சந்தேகம் தீரலை. அப்போது இவ வரைஞ்ச படத்தையும் இந்த விஷயங்களையெல்லாம் வந்து போய் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்கிறான். போய் சொன்ன உடனே அப்புறம் ஒரு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டு அடுத்தடுத்து அதுக்கான ஒரு தொடர்பு கொண்ட 2-3 ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்த உடனேயே இவன் என்ன பண்ணுறா, இவளுக்கு அந்த சந்தேகத்தினால இம்மீடியட்டாக ஹஸ்பண்ட் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், எந்த பொம்பளையை பார்த்தாலும் பல்லளிக்கிறாரு, எங்கேனாலும் சரி. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த பாப்பாவுடைய படம் வந்து எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. குழந்தைக்கு அது முழுமையாக சொல்கிற மாதிரியான வயசு கிடையாது, அதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ இதை வச்சு கேஸை பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் பெரிய உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் டக்குன்னு போய் ஆளுக போய் இந்த மாதிரி வழக்குக்கு என்ன நடந்திருக்கு ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட் அனுப்புவாங்க குழந்தைய, இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த சமயத்தில் தான்
இந்த ஆள் கொண்டு வந்து சுதாவுடைய ஹஸ்பண்ட் கொண்டு வந்து சென்னையில் கேஸ் போட்டிருக்கிறாரு. அப்போ இந்த காரணத்தினால தான் மேடம் இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனேயே சரி நீங்கள் எங்கே தான் இருந்தீங்கன்னு கேட்டால், எடுத்து அந்த பெட்டிஷன் காப்பியை பார்த்தா கணவர் வாழ்கிற இடம் எதுன்னு கேட்டால் அதுவும் யூகேல ஒரு இடம், மனைவி வாழ்கிற இடம்னு போட்டிங்கன்னா அதுவும் யூகேல போட்டிருக்கு. அவங்க அறியாமல் செய்த தவறு அது, ஏன்னா அது உண்மை வந்துருச்சு. அப்போது என்ன அர்த்தம், 2 பேரும் அந்த அட்ரஸில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் பெட்டிஷனை எப்படி நீங்கள் நம்பர் பண்ணீங்க, சென்னையில் குடியிருக்கிறதாக சொல்லி கடைசியாக நாங்கள் வாழ்ந்தது இந்த இடம்தான் அப்படின்னு நீங்கள் போட்டு பண்ணுறீங்க. ஸோ நாங்கள் உடனே ரிஜெக்ஷன், இந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணக்கூடாது, மனு வந்து தள்ளுபடி பண்ணணும், இதுக்குள்ளே கண்டென்ட்ஸ்குள்ளே போய் டைவர்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி நான் பேச விரும்பலை. பட் இங்கே போடவே முடியாத ஒரு கேஸு, குடும்பத்தோடு இந்த மனுஷன் அங்கே வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அந்த விஷயம்லாம் வந்ததுக்கு உடனேயே கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி அவர் அந்த வீட்டில் வாழ முடியாமல் வெளியே போய் எங்கேயோ தங்கியிருக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து தான் இது போட்டிருக்காரு. போடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் போட்டோம். அப்புறம் இல்லை சட்டப்படி எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, அந்த பொண்ணோட வாழ முடியாது எங்களால், அந்த பொண்ணை அநியாயமாக எங்கிட்ட குற்றம் சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்னாச்சு, யூகேயில் அவங்க எல்லாம் பார்த்த ரிப்போர்ட்டில் இது சந்தேகம்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு இது பெருசாக ப்ரூஃப் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு, நான் அந்த ரிப்போர்ட்டையும் வச்சுருக்கிறேன், அந்த பெண்ணோட வாழ முடியாது. எஸ், நீங்கள் வாழ முடியாதுன்னு நினச்சா கூட நீங்கள் எங்கே ஃபைல் பண்ணணும் அந்த கேஸை, பொண்டாட்டி இருக்கிற ஊரில் நீ ஃபைல் பண்ணணும். ஏன்னா நீயும் அவளும் அங்கே தான் வாழ்ந்தீங்க. நீ போட்டுக்கிற அட்ரஸ் என்ன, 2 பேருக்கும் ஒரே அட்ரஸ் போட்டிருக்க, அது எப்படி அப்புறம் லாஸ்ட் டிசைடட் டுகெதருங்கிறது அடையாறில் வரும் அப்படின்னு அந்த கேள்வியை முன் வச்சோம். இல்லவே இல்லைன்னு குதின்னு அவருக்கு ஒரு லாயர் வந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அண்ணனையோ யாரையோ வந்து பவர் ஏஜெண்ட்டாக போட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணும் சுதா அங்கேருந்து இங்கே வர முடியாது, இருக்கிறதுக்குள்ளே தான் வந்து அந்த பொண்ணு வாழணும். இதுக்கு நடுவில் என்ன ஆகி போயிடுச்சுன்னா, அவர் எழுதியிருக்கக்கூடிய பெட்டிஷன்லேயே சொல்கிறாரு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அது என்னுடைய வீடு. அதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 1800 பவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வீட்டு வாடகைக்கு நான் கொடுக்குறேன், அது போக 1200 பவுண்ட்ஸ், ஒரு பவுண்டுங்கிறது அந்த சமயத்தில் 75 ரூபா ஆகும். அதனால் இதை 75ஆல் பெருக்கினா அந்த டோட்டல் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு. அதனால் அதை நான் தந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் எழுதுகிறாரு. இதெல்லாம் எழுதி தான் போட்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், வீடு வாடகைக்கு எடுத்தாலும் அந்த அம்மா அங்கே தான் இருந்தார், குழந்தைகள் அங்கே தான் ஸ்கூலில் படிக்கிறாங்க, நீ அங்கே தான் இருந்திருக்க, அட்ரஸ் அது தான் போட்டிருக்க, அதனால் நீ பொய்யான ஒரு மனுவை தயாரித்து இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் பொய்யா ஒன்றும் சொல்லலை, கரெக்டாக தான் எல்லாத்தையுமே போட்டிருக்கிறேன். அவங்க எடுத்த ஒரு முக்கியமான வாதம் என்னன்னா, என்னோடய கல்யாணமே வந்து ஹிந்து திருமண சட்டத்தின் கீழே தானே பண்ணியிருக்கு, அது வந்து டிவோர்ஸ் கொடுக்கணும்னா அது எந்த கோர்ட்டு, அந்த கோர்ட்டு கொடுக்க முடியாதுல்ல, யூகேயில் இருக்க கோர்ட்டு கொடுக்க முடியாது, இந்த கோர்ட்டு தான் வேணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஜட்ஜு கிளியராக சொல்லிட்டார். வந்த ஜட்ஜு ஒரு புள்ளி விவரமாக ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு தட் ஜட்ஜுங்க, அருமையாக அந்த விஷயத்தை பார்த்தாரு. என்ன சொல்கிறாரு, நீ லாஸ்ட் ரிசைடட் டுகெதர்னு போட்டிருக்க, ரைட், நீ லாஸ்ட்டு எங்கே இருந்தே சொல்லு. நாங்களும் வந்து எங்கள் தரப்பில் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கான மற்ற ஆவணங்களையும் அங்கிருந்து நாங்கள் வந்து அந்த பொண்ணை அனுப்ப சொல்லி சுதா வந்து எங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அதில் இதில் எப்போ வாழ்ந்த நீ வந்து சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ வாழ்ந்த, அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லேருந்து நீ யூகே போயிருக்கிற, இப்போ நீ கேஸ் ஃபைல் பண்ணும்போது நீ எங்கேருந்து வந்திருக்க, உன் மேலே ஒரு ரிப்போர்ட்டு தாக்கல் செஞ்சதா சொல்லியிருக்கிறியா, அந்த ரிப்போர்ட்டில் உண்மை வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கியா, அந்த ரிப்போர்ட்டில் உன்னுடைய முகவரி என்ன, அந்த அம்மாவுடைய முகவரி என்ன, அப்போது அதுதான் உன்னுடைய லாஸ்ட் ரிசைடட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஆன வரைக்கும் அவங்களும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் ஜட்ஜ் என்ன பண்ணிட்டார், டிஸ்மிஸ் பண்ணிட்டார். ரொம்ப சிரமப்பட்டு நடத்தின ஒரு வழக்கு இது. ஏன்னா ஆவணங்கள் வந்து சேரணும் நமக்கு, இவர் கொடுக்குறதுல அதெல்லாம் தேஞ்சு போன மாதிரி இருக்கும், பிரிண்ட் எடுக்கும்போதே அதுக்கு எதையாவது ஒன்று வச்சு எடுத்துருவாங்க. அதனால் அதெல்லாம் ஆவணங்களை அங்கேருந்து வர சொல்லி சர்டிஃபைடு காப்பீஸ் வாங்கி அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டோம். அதுக்கப்புறமா எனக்கு குதின்னு குதிச்சார் சார் இங்கேருந்து, எப்படி இந்த ஜட்ஜி இப்படி பண்ணலாம், ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹைகோர்ட் வரைக்கும் போனாங்க. ஹைகோர்ட்டில் போய் அப்பீல் போட்டாங்க. நாங்கள் ரிஜெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த பெட்டிஷனுக்கு மேலே அப்பீலுக்கு போனாங்க. அந்த அப்பீல்லையும் ஜட்ஜஸ்ஸு அங்கே பெஞ்சில் வரும்,
அந்த மேட்டர் வரும்போது அதை ஒத்துக்கலை அவங்களும். இங்கே ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, நீங்கள் போட வேண்டியது அங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டில் முழுமையாக அதை வந்து குழந்தையை பற்றி நாங்கள் சொல்ல முடியலன்னு வந்திருந்தாலும் அந்த பொண்ணு அதுக்கு மேற்கொண்டு அப்பீல் போட்டிருந்தான். இப்போ அவர் என்ன கிரவுண்ட் எடுக்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு வீடு வாங்கினேன், யூகேல போய் நான் ஒரு வீடு வாங்கினேன்னா எத்தனை கஷ்டப்பட்டுக்கணும், அந்த வீட்டை பறிக்கிறதுக்காகவும் மெயின்டெனன்ஸ் கேட்டு நான் என்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் காலி பண்ணுறதுக்காகவும் தான் அவள் வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற போது, பெண்களானாலும் ஆண்களானாலும் அங்கே வழக்கு போடுகிற பொழுது என்ன ஆயிடுதுன்னா, மேட்ரிமோனியல் கேசஸ்ன்னு வந்துருச்சுனாலே அவங்களுக்கு இங்கே பர்மனெண்ட் அலிமினின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கும் கொடுக்கணும், நிரந்தர ஜீவனாம்சம் மாதிரி கொடுக்கணும். இங்கே ஏதாவது ஒரு குத்து மதிப்பாக நம்ம போட்டு ஒரு பர்மனெண்ட் அலிமனி கொடுப்பாங்க. இப்போது அவர் பெரிய கோடீஸ்வரராக இருந்தால் கூட அதுக்கு பாதிக்கு பாதி அப்படியெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இங்கே அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. ஆனால் அங்கே ஈக்குவலாக பிரிக்கணும். வீடு இருக்கா, அந்த வீடை 2ஆக பிரிக்கணும், அல்லது விற்றுட்டு பாதி பணம் ஒய்ஃபுக்கு பாதி பணம் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு வரும். அதனால் அதில் வந்து நிறைய பணம் தன்னோடது அவளுக்கு போயிடுங்கிறதுக்கான பொய்யான ஒரு விவரத்தை கொடுத்து, இது மேலே நீங்கள் வந்து ஜட்ஜு கேட்டார், உன் மேலே பர்ஜுரி போடட்டுமா அப்படின்னு கேட்டார். ஸோ மனைவி சட்டபூர்வமாக பெற வேண்டிய தொகை தர மறுத்து இங்கே வந்து போட்டார். அப்போது பெர்ஜுரின்னா என்னென்னா, கோர்ட்டார் முன்னாடி பொய் சொல்லக்கூடாது, கோர்ட்டார் முன்னாடி தப்பான விஷயங்களை சொல்லி ஒரு கேஸ் போடக்கூடாது. அது ப்ரூவ் ஆச்சுன்னா உன்னை வந்து கோர்ட் உன் மீது நடவடிக்கை எடுக்கும், உனக்கு தண்டனை உண்டு. அதனால் அவர் கேட்டார், உன் மேலே பெர்ஜுரி பண்ண விட்டுமா, அந்த வழக்கு தொடரலாமா அப்படின்னு. நாங்கள் சொன்னேன், வி ஆர் ரெடி டு கண்டக்ட், நாங்கள் போடுறோம் பெர்ஜுரி இவங்க மேலே அப்படின்னு. அப்புறம் அவரே சொன்னார், அதெல்லாம் தேவையில்லை, புரிஞ்சுக்கோங்க, வீணா தண்டனையில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க, ஐ எம் கோயிங் டு டிஸ்மிஸ் த கேஸுன்னு அவருடைய கேஸை டிஸ்மிஸ் பண்ணினாங்க. நீ போடுறதுன்னா இப்போ கூட நீ அங்கே போடு, அதுதானே கரெக்டாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கே அப்பீல் போட்டிருந்தாங்க. அப்பீலில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வழக்கு வந்து ஒரு கணவர் எப்படி ஒரு பெண்ணை ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு, ஒரே வீட்லேயே இருந்துக்கிட்டு அந்த அந்த பொண்ணு வரைஞ்ச ஃபோட்டோ கூட எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியே ஏன் இந்த விஷயத்தை கவனிக்கலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உண்மையாக பொய்யாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். பட் ஒரு தவறு நிகழாமல் ஒரு தாய் வந்து தன் பொன் குழந்தைகளை பாதுகாக்கணும்னு எடுக்க மாட்டான். நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இவர்கிட்ட கேட்குறாங்க, குழந்தைகள் நான் வச்சுக்கிறேன்னு, 2 குழந்தைகள்னு சொல்லிடுச்சு, நாங்கள் அப்பாட்ட போக மாட்டோம் அப்படின்னு. சின்ன குழந்தைக்கு தெரியாது, விட்டுருங்க. பெரிய குழந்தைன்னு சொல்லுது அப்பா கிட்ட. 2 குழந்தைகளையும் அந்த அம்மா தான் வளர்த்தாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்போ குழந்தைகள்லாம் ரொம்ப பெரிய குழந்தைகளாக இருக்கணும். இப்படி தான் அந்த வழக்கு முடிஞ்சது. ஸோ நம்ம வந்து போக்சோ வழக்குகளை பற்றியெல்லாம் இங்கே நிறைய பேசுவோம். அப்போ வந்து எப்படி இவ்வளவு போக்சோ வழக்குகள் வருதுன்னு சொன்னால், அதில் நிபுணத்துவம் பெற்ற அறிஞர்கள், அதில் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி அந்த போக்சோ கேஸஸ் சம்மந்தமாக இருக்கும்போது சொல்லுவாங்க, சொந்த வீட்டில் தான் வந்து அதிகமான போக்சோ நடக்குது, அவங்கவுங்க வீடுகளில் தான் நடக்குது. குழந்தைகளுக்கு தெரிஞ்ச சித்தப்பாவோ மாமாவோ அப்பாவோ அண்ணனோ யார் வேணால் இருக்கலாம் அப்படின்னு நம்ம படிக்கும்போது இல்லைனோ. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அதில் எல்லாம் உண்மை இருக்குது அப்படின்னு. அப்படின்னா அப்பாக்கள் எல்லாம் தப்பானவங்கள்னு நம்ம சொல்கிறது நம்மளுடைய வாதமே கிடையாது. 99% ஆண்கள் வந்து, அப்பாக்களாக இருக்கிற ஆண்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து ஒரு தேவதையாகத்தான் கொஞ்சுகிறார்கள். ஆனால் இப்படியும் ஒரு வழக்கு நடந்தது என்பதற்காகவும் அந்த பொண்ணு அத்தனைக்கு மத்தியிலையும் அப்பீல் போட்டிருந்தா, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த வழக்கை அங்கேயும் நடத்தினா அப்படிங்கிறதையும் சொல்லும்போது, ஒரு எந்த போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் ஏமாற்றணும்னு நினைக்கவங்கள சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான துணிச்சல் உள்ள பெண்கள் வந்து அவசியமாக இருக்கணும். அதனால் வெளிநாட்டில் இருக்கிற பெண்களுக்கும் என்ன சொல்லணும்னா, டைவர்ஸ் கேஸுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டிவோர்ஸை நீங்கள் அங்கேயே வந்து வாங்குகிற மாதிரி நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமான தேவையான நிதி உதவி என்பதும் இருப்பிட வசதியும் அங்கே வந்து உறுதியாக செய்யப்படும். ரொம்ப நன்றி மேடம். இது ஒரு வித்தியாசமான வழக்கு. நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.